வணக்கம், உங்கள் மோகன் எலக்ட்ரீஷியன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏர்டெல் ஏர் ஃபைபர் மாட்டுறதுக்காக கேட் 6 கேபிள் லே பண்ண வந்திருந்தேங்க. அங்கே நான் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் தெரியும் ஃபுல்லாகவே டேம்னஸ் கம்ப்ளைண்ட்டு, அதாவது ஓத வர்றதுன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. இதை அரெஸ்ட் பண்ணாமல் விட்டோம்னா இது நாளாக என்னென்னா பில்டிங் ஃபுல்லாகவே அரிச்சிருங்க, ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த ஸ்கொயர் பிட் ரேட் பேசுகிறவங்க எல்லாருமே யார் 30 ரூபாய்க்கு பண்ணுறாங்க, யார் 20 ரூபாய்க்கு பண்ணுறாங்கன்ட்டு எவ்வளோ கம்மி பண்ண முடியும்னு பார்கெயின் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. யார் ஸ்கொயர் பிட் ரேட்டு கம்மியாக பண்ணுறாங்கங்கிறத விட அவங்க எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்கன்ட்டு கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த ப்ராப்ளத்தையெல்லாம் அரெஸ்ட்டே பண்ண முடியாது, 100% அரெஸ்ட் பண்ண முடியாது. எப்படி பண்ணினாலும் திரும்ப ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். ரேட்டு கம்மியாக பண்ணுறாங்கன்ட்டு ஒரு வேலையை நீங்கள் கொடுக்கும் பொழுது அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரேட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் சிமெண்ட் வச்சு பேக்கே பண்ணல, பைப் எப்படி ஷேக் ஆகுதுன்னு பாருங்கள். பட் இதுலேயே தான் நம்ம ஹீட்ரு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹேரியர் பிராண்ட்லேருந்துட்டு ஹீட்ரு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம், நல்லாவே இருக்குது. ஸோ ஒர்க்கோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கான ரேட்டும் கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல ஹீட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுக்க தெரிஞ்ச அவங்களுக்கு பட் ஆங்கிள் வால் மாட்டுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்க தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆங்கிள் வால்வே மாட்டலை. எவ்வளோதான் வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக யார் ரேட் கம்மியாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஒர்க்கை கொடுப்பாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.